வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் டிஆர்பியோட இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸ் அப்படின்ற தலைப்பில் ரிப்ளை வந்து ஆர்டிஐயில் ஒரு நண்பர் போட்ட பெட்டிஷனுக்கு வந்து ரிப்ளை வந்திருக்கு. தொடக்க கல்வி இயக்குனரகம் டைரக்டரேட் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன்லேருந்து வந்திருக்கு. ஸோ டோட்டல் வேகன்சிஸ் இன் பிடி, டோட்டல் வேக்கன்சிஸ் எஸ்ஜிடி அப்படின்னு 9/10/24 அன்னைக்கு அந்த இது வந்திருக்கு. ஸோ என்ன இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளோட முயற்சிகளின் அடிப்படையில் கிரேட் ஸ்கோப் ஃபார் வேக்கன்சி இன்க்ரீஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. இதுவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ரொம்ப நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிவிக்கிற சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நமக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. தேங்க்யூ ஃபார் திஸ் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஆர்டிஐ ரிப்ளையை பற்றி பார்த்துட்டு அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் நிறைய பேர் வந்து சான்ஸ்லெஸ் அப்படின்னு சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதை பற்றி தான் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டிஆர்பி ரிலேட்டடான டிஎன் டெட் இப்போ நடக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஜி டிஆர்பிக்கு இன்னும் செலெக்ஷன் ஆகிருக்கவங்க, செலெக்ஷன் ஆக போகிறவங்க, அதுக்கப்புறம் செலெக்ஷன் ஆனவங்க என்னென்னலாம் பண்ணணும் கவுன்சிலிங் அப்படிங்கும்போது மாசா டிஇஇயில் இருக்கிறவங்க, டிஎஸ்சியில் இருக்கவங்க, எல்லா தகவல்களும் நம்மளோட சேனலில் கரெக்டாக கொடுத்துட்ருக்கோம். அதற்கு அப்பாற்பட்டு பிஜி டிஆர்பி 2025க்கு கிரேட் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதையும் ஃபாலோ பண்ணிக்க விரும்புகிறவங்க கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டீச்சர் கம்யூனிட்டி அப்படின்னு நீங்கள் கம்யூனிட்டிக்குள்ளே வரணும்னு நினச்சாலும் சரி, டீச்சர் கம்யூனிட்டியில் இருந்தாலும் சரி, கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்கரேஜ், எஜுகேட் அண்ட் எலிவேட் தான் நம்மளோட மோட்டோ. நமக்கு தெரிஞ்சதை அடுத்தவங்களுக்கு சொல்லணும். ஷேரிங் இஸ் கேரிங். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது வந்து தகவல் உரிமை சட்டம் அப்படின்னு சொல்லி அதில் கொடுத்துருக்காங்க. பொது தகவல் வழங்கும் அலுவலர் மற்றும் தமிழ்நாடு தொடக்க கல்வி அலுவலர் இணை இயக்குனர் நிர்வாகம் செயல்முறைகள். ஸோ தொடக்க கல்வி இணை இயக்குனர் டைரக்டர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன். ஸோ நமக்கு வந்துட்டு இது வந்து 9/10 அன்னைக்கு வந்து வெளியில் வந்திருக்கு. தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 படி தகவல் அளித்தல் சார்பு கேட்டிருக்கவங்க பேர் கொடுத்துருக்காங்க. 16/8 அப்போ கேட்டிருக்காங்க. தொடக்க நடுநிலை பள்ளிகளில் உள்ள இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 6050. அடுத்து பார்த்தீங்கன்னா இனம் தொடக்க நடுநிலை பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியர்களின் எண்ணிக்கை 5180. அடுத்து நடுநிலை பள்ளிகளில் உள்ள பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்கள் 1882. இப்போ இனம் 5 தொடக்க நடுநிலை பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியர்களின் எண்ணிக்கை 867. ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், இது யார் கொடுத்துருக்கான்னு திரும்பவும் கீழே கொடுத்துருக்காங்க. இணை இயக்குனர் நிர்வாகம் மற்றும் மேல்முறையீட்டு அலுவலர் தொடக்க கல்வி இயக்ககம் சென்னை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா 2 முக்கியமான விஷயம் இருக்குது. இதில் வந்து தற்காலிக ஆசிரியர் அப்படின்னாலும் அது நமக்கு காலி பணியிடமாக தான் கருத்தில் கொள்ளணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தற்காலிக ஆசிரியர் இன்னும் வந்து எக்ஸாம் எழுதி உள்ளே போகல. அப்போ அது வேக்கன்சியை தற்காலிகமாக அவங்க அந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்காக பிடிஏ, எஸ்எம்சி இது மாதிரி இருக்கிறதுல போட்டிருக்குது. அது இல்லாமல் ஆசிரியர் காலி பணியிடங்கள்னு தனியாக இருக்குது. ஸோ டோட்டலாக நமக்கு ஏற்கனவே நம்மளோட சேனலில் சொல்லியிருக்கோம். வேக்கன்சி வந்து நம்மளோட நிறையவே இருக்குது. நம்மளோட முயற்சியே நம்ம சொல்லியிருக்கோம். ஒவ்வொருத்தருமே தனித்தனியாக. ஸோ எஸ்ஜிடி எக்ஸாம் எழுதிட்டு நியமன தேர்வு எழுதிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்க வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி தனி முயற்சி எடுக்கிறாங்க. அதே மாதிரி பிடிபிஆர்டியில் முடிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களும் தனி முயற்சி எடுக்கிறாங்க. ஸோ இதை வந்து நமக்கு ஒரு ஹோப்பாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இதனால் நம்ம முயற்சி பண்ணிட்டோன்னா அவங்க போட்டுருவாங்களா மேடம், அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது மேடம் நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ நான் எப்போவுமே ஒரு பாசிட்டிவ், நம்ம முயற்சி எடுப்போம், நடக்கும்போது நல்லதாகவே நடக்கும். ஸோ எல்லாருமே இப்போ இன்னொரு எக்ஸாம் வருது, எலெக்ஷன் கிட்ட தான் போடுவாங்க அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட்டாக சொல்கிறீங்க. ஸோ அதுக்கான
ஸ்கோப்புமே இருக்குது. அதாவது எல்லா போஸ்டிங்குமே அடுத்து தான் போடுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ நடந்த எக்ஸாம்லேருந்து இன்னும் 2 பேர் போடலாம், இன்னும் இத்தனை பேர் போடலாம் அப்படின்னு கவர்மெண்ட் முடிவு எடுக்குது நம்மளோட கோரிக்கைகளுக்கு ஏற்று அப்படின்னா அதை வந்து யாராலையும் தடுக்க முடியாது. அதே மாதிரி எல்லா போஸ்டிங் இந்த வருஷமும் நமக்கு போஸ்டிங்ஸ் வந்து ஃப்ரீ ஆகும், இதுக்கு அடுத்தும் வரும். அதே மாதிரி இது எல்லாத்தையுமே இப்போ உடனே ஃபில் பண்ணுறதா இருந்தால் 15,000க்கு மேலே வரும். அப்படி போட போகிறதில்ல. ஆனால் குறிப்பிட்ட இப்போ பிடிபிஆர்டினா இன்னும் ஒரு 1000 பேரோ, அப்போ 4000 பேர் தான், மீதி இன்னும் 4000 பேர் வருது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அவங்களுமே கேல்குலேட் பண்ணுவாங்க. அதனால் இது 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 வந்து ஒரு அத்தாரிட்டேட்டிவ் விஷயந்தான், நமக்கு ஆர்டிஐ ரிப்ளை தான். இதில் நம்மளோட கோரிக்கைகள் திரும்ப திரும்ப கேட்கும்போது அவங்க அதுக்கான இதை வந்து சொல்லுவாங்க. அதே நேரத்தில் டிபார்ட்மெண்ட்லேயும் இந்த விஷயங்கள் வந்து கொடுப்பாங்க, இவ்வளோ இது இன்னும் வேக்கன்ட் இருக்குது அப்படிங்கிற போது இதுலேருந்து எடுத்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு சஜஷன் வரும் நம்மளும் அதை முயற்சி பண்ணும்போது. அதனால தான் இதை வந்து இங்கே ஷேர் பண்ணுறோம். நிறைய பேர் இதை வந்து ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. 2-3 பேர் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து அந்த நீங்கள் வந்து ட்விட்டர் ட்ரெண்டுக்கு வந்து நீங்கள் உங்கள் வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்மை வந்து தகவல் தெரிவிக்கிறதுக்காக தான். ஸோ டோட்டல் வேக்கன்சிஸ் இன் பிடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8,000க்கு மேலே வருது. அதே மாதிரி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு வெறும் இதுவே வேக்கன்சியே வந்து 6,000 வருது. தொடக்க நடுநிலை பள்ளிகளில் மொத்தமாக தான் கொடுத்துருக்காங்க, தனித்தனியாக கொடுக்கல தற்காலிக ஆசிரியர்கள். அப்போ 2மே கூட தான் இருக்காங்க தற்காலிகமாக இருக்கவங்க பிடிஏ எஸ்எம்சியில். ஸோ அதனால் இது எல்லாமே நமக்கு ஒரு சான்ஸ், நம்ம முயற்சி எடுப்போம் அப்படிங்கிறது தான். இதில் முயற்சி எடுத்தாலும் கிடைக்காது அப்படிங்கிறவங்க இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானும் வந்து எந்த ஒரு தனிப்பட்ட இதுக்காக சொல்லலை, இட்ஸ் அ மியர் ஒரு டேட்டா கன்ஃபர்மேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது யாருக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான தகவல்கள் வந்து வெரி ஆத்தென்டிக்காக கொடுத்துட்ருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நம்ம வந்து அதை வந்து கிளாரிஃபை பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.